ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் யூ. நம்ம புது வியூவர்ஸ்க்காக ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுத்துருவோம் நம்ம சேனலை பற்றி. நம்ம சேனலில் கவர் பண்ணுற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ட்ராவல் vlog அண்ட் ஃபினான்ஸ். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயில்டாக வீடியோ பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களில் யாருக்காவது ஒரு புதுசாக ஒரு கார்டு வாங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா என் சேனலை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது பதிவு பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஸ் டாபிக் பற்றி டீட்டெயில்டாக வேணும்னா அதையும் போடுங்க. உங்களுக்காக வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி போட பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோட முடியல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணுன்னா என் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஈவன் நீங்கள் சேட் கூட பண்ணலாம். சரிங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பரணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஆயில் ஆர்பிஎல் பேங்க் கிரெடிட் கார்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கார்டை நம்ம சூஸ் பண்ண மெயின் ரீசன் யாருன்னு கேட்டிங்கன்னா ராம்குமார் தேனிலேருந்து கேட்டிருக்காரு. நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அதனால தான் இந்த வீடியோ முக்கியமாக சூஸ் பண்ணியிருக்கோம். இவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா வருஷத்துக்கு நீங்கள் வந்து 100 லிட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபியூல் பாயிண்ட் ஏர்ன் பண்ணலான்றாங்க. அதுதான் 6% வேல்யூ பேக்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபியூல் பாயிண்ட் வந்து 50 பைசான்னு சொல்கிறாங்க. ஸோ இது பெஸ்ட் ஃபியூல் கார்டா இல்லையா, எஸ் ஆர் நோன்றதை இந்த தமிழில் நான் அப்படி போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோட முடியல உங்களுக்கு எது பெஸ்ட்னு உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி ஃபியூல் கார்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கார்டுக்கு மேலே நான் வந்து வீடியோ பண்ணி போட்டுருக்கேன். கம்பாரிசன் வீடியோ போட்டிருக்கேன். என் சேனல் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்க. அவ்வளோ ஃபியூல் கார்டு பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். சரிங்களா? பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபியூல் கார்டுங்க. ஸோ இந்தியன் ஆயில் பெட்ரோல் பம்ப்ஸும் ஆர்பிஎல் கிரெடிட் கார்டும் கொலாபரேட் பண்ணி தான் இந்த கார்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டுக்கு எலிஜிபிள் யாரெல்லாம் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 15,000 சேலரி வாங்குறவங்க ப்ளஸ் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்களோ அவங்க 6 லட்சம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தா இந்த கார்டு கிடைக்கும்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சேலரி அக்கௌண்ட் யூஸருக்கு ஈஸியாக கிடைச்சிரும். ஈவன் அவங்களுக்கு ஜாயினிங் ஃபீஸும் ஃப்ரீயாக கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஆனுவல் ஃபீயும் ஃப்ரீயாக கிடைக்க சான்சஸ் இருக்கு. மோஸ்ட்லி ஜாயினிங் ஃபீஸ் ஃப்ரீயாக தான் இருக்கும். எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசன், அதாவது இப்போதைக்கு செப்டம்பர் அக்டோபர் டைம், அப்புறம் இயர் எண்ட் டைம், ஸோ ஃபினான்ஷியல் இயர் எண்ட் டைம், அந்த டைம்ல நீங்க போயிட்டு கார்டு அப்ளை பண்றப்போ உங்களுக்கு ஜாயினிங் ஃபீஸ் ஃப்ரீயாவே கிடைக்கும். சான்சஸ் நிறையவே இருக்கு. நீங்க நார்மலா போகும்போது 500 பிளஸ் டாக்ஸ். ஸோ இது ஆனுவல் ஃபீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 டாக்ஸ் சொல்றாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,75,000 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா நார்மலா ஃபியூல் போறதுனாலும் சரி, ஷாப்பிங் பண்றதுனாலும் சரி, அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க இந்த 500 ரூபீஸ் பிளஸ் டாக்ஸ் வந்து ஆனுவலா உங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட். ஸோ உங்களுக்கு வந்து 1000 ஃபியூல் பாயிண்ட் தரதா சொல்றாங்க. நீங்க கார்டு வாங்கின 30 நாள்ல ஒரு 500 வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா அந்த வெல்கம் பெனிஃபிட் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வெல்கம் பெனிஃபிட். மற்றவங்களுக்கு இந்த வெல்கம் பெனிஃபிட் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் பேமெண்ட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார்டு, ரூபே கார்டு ரெண்டுமே சப்போர்ட் பண்றாங்க. நான் இந்தியாக்குள்ள தான் இருக்க போறேன். நான் வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ண போறேன். யுபிஐ தான் எனக்கு வேணும்னா அவங்களாம் ரூபே கார்டு சூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து அவுட் சைட் இந்தியா போவேன். எனக்கு வந்து மாஸ்டர் கார்டு தான் வேணும்னா நீங்க மாஸ்டர் கார்டு சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த யுபிஐ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா இடத்துலயும் யுபிஐ சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு சில டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன சின்ன வெண்டார்ஸ் யாரெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபாய்க்கு கம்மியா அவங்க ஏர்ன் பண்றாங்களோ அந்த அந்த இடத்துல நீங்க ஸ்கேன் பண்ணி பே பண்ணும்போது உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் எனக்கு வந்து சரியா படல. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க ஒரு பூ வாங்க போற இடத்துல, ஒரு இளநீ வாங்க போற இடத்துல, இந்த இடத்துல வந்து அந்த ஒர்க் ஆகாம இடத்துல ஒருவேளை அவங்க ஏர்ன் பண்ணலாம் about 2 lakhs மேல. பட் அந்த கேட்டகரியில வரும்போது ஒரு ஆஃப்லைன் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு இவங்க மேல கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. சரிங்களா? ரிவார்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்ட் பாயிண்ட் வந்து 0.50 பைசன்னு சொல்றாங்க. அப்புறம் 50 பைசா. அதுதான் நான் ஃபர்ஸ்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்தியன் ஆயில் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க. லாயல்டி ப்ரோக்ராம். ஸோ அது மூலியமா தான் நீங்க ரிடீம் பண்ண முடியும். அப்படி ரிடீம் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூல் பாயிண்ட் ஈக்குவல் 0.50 பைசே. இது வந்து ஃபைனலா உங்களுக்கு கிளியரா எப்படி ரிடீம் பண்றது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? இந்த இடத்துல ரிவார்ட் பாயிண்ட்ஸ் பாருங்க. 6% வேல்யூ பேக் கேஷ் பேக்ஸ்னு சொல்றாங்க. ஸோ 6% வேல்யூ மீன்ஸ் 10 ஃபியூல் பாயிண்ட் பிளஸ் 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவேர். ஆக்சுவலா இது வந்து அவங்க இன்க்ளூடே பண்ண கூடாது. ஸோ டிஃபால்ட்டா எல்லா கார்ட்லயும் கொடுக்குறது தான் இந்த ஃபியூல் சர்சார்ஜ். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவேர். மாசத்துக்கு ₹100 தான் மேக்ஸிமம் சர்சார்ஜ் வேவேர் கொடுக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க ₹500 இருந்து ₹4,000க்குள்ள ஸ்பெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்கும். இல்லனா உங்களுக்கு வந்து 1% நீங்க ஃபியூல் சர்சார்ஜ் பே பண்ற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு கஷ்டமான விஷயம் தான். சரிங்களா? ஸோ இந்த இது பாருங்க நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஃபியூல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு தடவை நீங்க ₹100 ஸ்பெண்ட் பண்ணும்போது 10 ஃபியூல் பாயிண்ட். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 1000 ஃபியூல் பாயிண்ட் வேணும்னா, நீங்க மினிமம் 10,000 ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ எங்க ஃபியூல் ஸ்டேஷன்ல மட்டும். ஸோ அதுலயும் கேப் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தோன்னா உங்களுக்கு 1000 ஃபியூல் பாயிண்ட்க்கு மேல வராது. ஸோ இது வருத்தமான விஷயம் தான். ஸோ இன்னொரு விஷயம் பாருங்க, ஷாப்பிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூல் பாயிண்ட் குடுக்குறாங்க. ஒரு தடவையும் வந்து ₹100 ஸ்பெண்ட் பண்ணும்போது. நீங்க மோஸ்ட்லி எல்லாமே நார்மல் ஷாப்பிங், ஈவன் ஹோட்டலுக்கு போம்போது, எதனா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது, எல்லாமே உங்களுக்கு வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸா கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ இதுலயும் கொஞ்சம் இருக்கு. இந்த இடம் பாருங்க.
ஸோ நெறைய கேட்டகரிய வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா யுட்டிலிட்டி பாருங்க. நீங்க ஃபோன் பில் பே பண்ணும்போதோ, இல்ல வாட்டர் பில் பே பண்ணும்போதோ, இல்ல ஈபி பில் பே பண்ணும்போதோ, அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் வராதுன்றாங்க. இன்சூரன்ஸ் தான் நம்ம பல்கா பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுவே அவங்க தரமாட்டேன்றாங்க பார்த்துங்க. கொஸ்கேஷனா சூதாட்டம் அது நம்மளுக்கு தேவையில்ல. ரியல் எஸ்டேட் நம்மளுக்கு தேவையில்ல. எஜுகேஷன் குடுக்கலாம்ல. நம்ம ஸ்கூல் ஃபீஸ்க்கு பே பண்ணும்போது, அப்ப அவங்க கேஷ்பேக் குடுத்தா நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அப்ப வேலட் சர்வீஸ் இதுவும் நம்மளுக்கு தேவையில்லன்னு வச்சுக்கங்க. அப்புறம் கவர்ன்மென்ட் சர்வீசஸ் நீங்க பட்டா, சிட்டா அப்படி எதனா அப்ளை பண்ணும்போதோ, இல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதாவது பே பண்ணும்போதோ, அந்த டைம்லாம் வந்து இது எலிஜிபிள் இல்லன்னு சொல்றாங்க. அப்புறம் கான்ட்ராக்ட் சர்வீசஸ் அப்புறம் கேஷா நீங்க வித்ட்ரா பண்ணீங்கன்னா அதுவும் கிடையாதுன்னாங்க. மிஸ்செலேனியஸ் அண்ட் தென் ரயில்வேவும் பாருங்க அதுவும் இல்லன்றாங்க. ஸோ பார்த்துங்க. ரயில்வேல ஆல்ரெடி கிரெடிட் கார்ட், டெபிட் கார்ட்ல சார்ஜஸ் வேற போடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட்ல மைல்ஸ்டோன் பெனிஃபிட் ஒண்ணு இல்லவே இல்ல. பாவம் நீங்க வந்து 50,000 ஸ்பெண்ட் பண்ணா ஒரு ரூ. 500 வவுச்சர் குடுப்பாங்க. அந்த ஃபெசிலிட்டீஸ் இதுல இல்ல. பினான்சியல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மாசம் இப்போ நீங்க ஒரு ரூ. 1000 நீங்க கிரெடிட் கார்ட்ல ஸ்வைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படியே விட்டுட்டீங்கன்னா, அந்த ஒரு வருஷத்துக்கு ரூ. 570க்கு மேல இன்ட்ரெஸ்ட் மட்டுமே போடுவாங்க. அப்படி பாருங்க. ஸோ 47.88% ஸோ இது மட்டும் இல்ல. 470 பிளஸ் அதுக்கு உண்டான சார்ஜஸ், அதுக்கு உண்டான டாக்ஸ், அதுக்கு உண்டான ஜிஎஸ்டி எல்லாம் போட்டீங்கன்னா, ரூ. 1000 வரும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு மேலயே வரும். நம்மளால கால்குலேட் பண்ணவே முடியாது. அவங்க என்னென்ன சார்ஜ் போடுவாங்கன்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி அதனால கிரெடிட் கார்ட்ல என்னைக்குமே வந்து டியூஸ் வைக்கவே வைக்காதீங்க. டியூஸ் கிளியர் பண்ணிட்டு போக பாருங்க. சரிங்களா? கேஷ் வித்ட்ராவல். ஸோ ஏடிஎம்ல கேஷ் வித்ட்ரா பண்ற எண்ணமே விட்டுறணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவ நீங்க கேஷ் வித்ட்ரா பண்ணும்போது 2.5% கேஷ் எடுப்பாங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 500 புடிப்பாங்களாம். ஸோ அதெல்லாம் தேவையா நம்மளுக்கு? பார்த்துக்கங்க. ஸோ ரிவார்ட் ரிடெம்ப்ஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎல் வெப்சைட் போட்டு நீங்க ரிவார்ட் பாயிண்ட் ரெடீம் பண்ணீங்கன்னா, அப்ப 99 பிளஸ் ஜிஎஸ்டி புடிக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ இந்தியன் ஆயில் ஃபியூல் ஸ்டேஷன்ல போய் எப்படி ரெடீம் பண்ணலான்றத இங்க சொல்லப் போறேன். ஸோ இப்போ பேசிக்கா பார்த்தீங்கன்னா, இது அவங்களுடைய வேலை. பாஸ் மிஷின்ல போட்டு அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ரிவார்ட் புரோகிராம சூஸ் பண்ணி, அது மூலியமா உங்க பாயிண்ட்ஸ ரெடீம் பண்ணலாம். சரி உங்க ஃபோன் நம்பர் குடுத்தீங்கன்னா போதும். அது மூலியமா உங்க பாயிண்ட்ஸ அங்க ரெடீம் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸா வந்துரும். ஸோ நீங்க எப்படி பாயிண்ட்ஸ ஆட் பண்ணுவீங்க? ஸோ இப்போ போய் நீங்க பெட்ரோல் பங்க்ல போய் ஃபியூல் போடுறீங்க. ஃபியூல் போட்டுட்டு உங்க கிரெடிட் கார்ட ஸ்வைப் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா இந்த கார்டு வந்து உங்க ஃபோன் நம்பர் கூட மெர்ஜ் ஆயிருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்கா 48 ஹவர்ஸ்ல உங்களுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் ஆட் ஆயிடும். சரிங்களா? அந்த பாயிண்ட்ஸ நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் டாட் காம் இந்த இந்தியன் ஆயில் எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்ட்ஸ் டாட் காம்ல போய் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லன்னா நீங்க கார்டு குடுத்துட்டு எனக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னாவே பங்க்லயே சொல்லுவாங்க. அப்படி இல்லையா, இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிரும். அப்படி படி பார்த்தீங்கன்னா, ஃபியூல் பாயிண்ட் வந்து நீங்க இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் அந்த பெட்ரோல் பங்க்ல போய் நீங்க ரெடீம் பண்றப்ப உங்களுக்கு வந்து 0.5 பைசே. இதே எக்ஸ்ட்ரா ரிவார்ட் புரோகிராம் அந்த இடத்துல போயிட்டு அதாவது அந்த வெப்சைட்ல போய் நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து 0.30 பைசே தான். இதே 3 ஃபியூல் பாயிண்ட் தான் 5 எக்ஸ்ட்ரா ரிவார்ட் பாயிண்ட்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆர்பிஎல் பேங்க் ரிவார்ட் பாயிண்ட் வெப்சைட்ல போய் ரெடீம் பண்ணீங்கன்னா, 1 பாயிண்ட் ஈக்குவல் 10 பைசே தான். ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கவே கிடைக்குது. நஹி நஹி போல்தா ஹே. ஸோ நீங்க மாங்கு உழைச்சது, நீங்க போய் இந்த இடத்துலலாம் ரெடீம் பண்ணக்கூடாது. நீங்க பெட்ரோல் பங்க்ல போய் ரெடீம் பண்றது தான் பெஸ்ட்டான விஷயம். நீங்க அவங்க கிட்டயே கேட்டு இந்த ரெடீம் பண்ணலாம். சரிங்களா? இந்த இடத்துல இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பேசிக்கா பார்த்தீங்கன்னா, லாகின் இருக்குங்களா? இந்த இடத்துல நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து போட்டோம்னா ஓகே. இப்ப ரிஜிஸ்டர் நவ் குடுத்து நம்ம டீட்டெயில்ஸ்லாம் இங்க குடுத்துட்டு, நம்ம அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மொபைல் ஆப்க்குள்ள லாகின் பண்ணி, ஸோ இந்த மாரி நீங்க பண்ணலாம். ஸோ இத நான் செப்பரேட் வீடியோவா போடப் போறேன். இந்த ஆப் எப்படி லாகின் பண்ணி, எப்படி நீங்க வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்ல நீங்க போய் ரெடீம் பண்ணலாம். இன்னொரு விஷயம் கேளுங்க. நீங்க இந்த கிரெடிட் கார்டு வச்சிருந்தா தான் நீங்க வந்து இந்தியன் ஆயில் பெட்ரோலுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. நீங்க கேஷ் குடுத்துட்டு, இந்த நம்பர் மூலியமா நீங்க உங்களுடைய பாயிண்ட்ஸ அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது 1 பாயிண்ட் ஈக்குவல் 30 பைசங்க. அத ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அப்படி இல்லையா நீங்க அந்த நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ நீங்க வந்து அவங்களுடைய ஆர்பிஎல் வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து கேஷா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்லன்னா கிஃப்ட்டா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல தான் போணும். அப்ப ஒரு ஃபியூல் பாயிண்ட் ஈக்குவல் 10 பைசா தான். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்க ரெடீம் பண்றத அவாய்ட் பண்ணிக்கங்க. நீங்க ரெடீம் பண்றது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பங்க்ல தான் நீங்க வந்து ரெடீம் பண்ணணும். சரிங்களா? மோஸ்ட்லி எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாராவது சந்தேகங்கள், இல்ல வேற ஏதாவது உங்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல நீங்க உங்களுக்கு புடிச்ச கார்டு, இல்ல உங்களுக்கு ஏதாவது கார்ட் டீட்டெயில்ஸ் பத்தி வேணும்னா கூட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தனி வீடியோ கூட போட்டு பார்க்கலாம். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. லைக் பண்ண மறந்துறாதீங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.